மாவீரர்கள் அடைகாத்த விடுதலை நெருப்பை அணைய விடாதே, பற்றவை முன்னைக்கு முன்னே வேகமாக 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 கடைசி சுற்று லாஸ்ட் ரவுண்ட் என்ற போது என்ன வேகம் எடுத்து ஓடுவாய், அந்த ஓட்டத்தை இந்த 5 ஆண்டுகள் ஓட வேண்டும். என் உடன் பிறந்தார்கள். நாம் 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடல, டக்குன்னு வந்த உடனே கப்ப தட்டிட்டு போறது. 5000 கிலோமீட்டர் 5000 மீட்டர் ஓட்டம். இது 5000 மீட்டர் ஓட்டம், தொடர் ஓட்டம். நீண்ட தூரம் வந்துட்டோம். இது கடைசி சுற்று. இந்த மறுபடியும் சொல்ற இந்த களமும் காலமும் நமது கையிலே, நமக்காக காத்திருக்கிறது களம். உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, 29 நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, 31 தேர்தல் இருக்கிறது. உறுதியா 29 தேர்தலில் எவரோடும் கூட்டில்லாது மறுபடியும் தனித்து 40 தொகுதியிலே 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று மான வீரமிக்க புலிமரங்களை களத்திலே நிறுத்தி மறுபடியும் களத்திலே இழந்த வாக்குகளை திரும்ப பெற்று பன்மடங்கு வாக்கை உயர்த்தி அடுத்து அடுத்து நாங்கள் தான் என்ற நிலைப்பாட்டை இந்த மண்ணிலே விதைக்கிறோம். நீ கவலையே படாது, எங்கேயும் போக முடியாது. நம்ம மக்கள் நம்மளை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா நாம இருக்கிற எல்லா காயத்திற்கும் ஒரே மருந்து நாம தான். எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும். தோற்று தோற்று வென்றவனின் இதயம் இரும்பினும் கடினமானதா இருக்கும். அதனால அவங்க என்ன செய்யறதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கு 5 வருஷம் ஓடிடும். நீ அதை பத்தி கவலைப்படாம இரு. ஆனா ஒண்ணு, அண்ணன் சொல்றதை மட்டும் கேட்டு. தலைவர் நமக்கு கற்பித்ததுதான். சுபாஷ் சொல்றான்ல, உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைங்கிறான். தலைவர் நமக்கு சொல்றாரு, நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை. நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். வெற்றி மிக அருகில் இருக்கிறது. இப்போ வெற்றி நம்மை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள், வெற்றி நம்மை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறது. நாம் பேசினோம், வெற்றியை தரவில்லை. இனி பேச மாட்டோம், வெல்வோம். பேசிட்டோம். நம்ம பேசலைன்னா பழைய பேச்ச கேட்க தொடங்குவோம். படமா போட்டு காட்டினேன், இப்படி வேலையை கொடுப்பேன், இப்படி கல்வியை கொடுப்பேன், இப்படி இதை கொடுப்பேன், இப்படி நீரை பெருகுவேன், இப்படி விவசாயத்தை. அவனுக்கு இது புரியல. மறுபடி இந்த ரீரிலீஸ் பண்ணுவாங்களா, அப்படி மறு ரிலீஸ் பண்ணும் போது போட்டு பாரு. கேரளாவில் இருந்தெல்லாம் பேசுறான், ஏப்பா என்னப்பா அவருக்கு போடாம விட்டீங்க அப்படின்னு. பார்த்துக்கிறோம். அதனால இந்த நாள் நமக்கு ஒரு புதிய நாள் தான், உற்சாகமான நாள் தான். நம்ம இப்ப கட்சி ஆரம்பிச்சு விரைவில் ஆட்சியை பிடிப்போம், அவ்வளவுதானே. இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், விரைவில் ஆட்சியை பிடிப்போம். இங்க எதுவும் மாற போறதில்ல, அப்படியே தான் இருக்கும். நாம வராத வரை நம்ம வந்துதான் மாற்றணும். அதனால நம்பிக்கையோடு இருங்க. மறுபடியும் அண்ணன் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த களமும் இந்த காலமும் நமக்கானது. நீங்கள் எதுவுமே இல்லை என்றாலும் நமக்கு சத்தியம் இருக்கிறது, சரித்திரம் இருக்கிறது. அது சாட்சியாக இருக்கும், இது வழிகாட்டும். 2வது, நம்பிக்கையோடு இருங்க. எந்த சூழ்நிலையும் உங்கள் நிழலாக உங்கள் அண்ணன் உங்கள் அருகிலேயே பின்தொடர்ந்து வருவேங்கிறத நம்பிக்கையாக இருங்க. யார் இல்லைனாலும் உங்கள் அண்ணன் இருக்கேன், அடர்த்தியான நம்பிக்கையாக இருக்கேன். உறுதியாக வெல்லுவோம். இந்த 18 முடிஞ்சிருச்சு. இனி நான் ஜூன் மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாவட்டமாக பயணம் பண்ணி வந்து முதல்ல மாதிரி வந்து உங்களெல்லாம் சந்தித்து என்னென்ன எதாவது சரி செய்யப்படணும் சரி செஞ்சு படையை பெருக்கி தடையை நொறுக்கி இனத்தின் விடுதலையே இறுதி இலக்காக்குவோம்.